ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் அனிமி காரோ அப்படின்ற ஒரு அனிமி தான் பண்ண போகிறோம். தமிழில் யாருமே இந்த அனிமி இன்ன வரைக்கும் எடுத்து பண்ணலை. நம்ம முதல் முறையாக எடுத்து பண்ணியிருக்கோம். காப்பிரைட் இஷ்யூ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த அனிமியை கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அனிமி போடணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சைனீஸ் அனிமியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப்பனீஸ் அனிமியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொரியன் அனிமியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை எடுத்து அனிமையை ஸ்டோரியாக பண்ணுவோம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு கோட்டையை காட்டுறாங்க. அந்த கோட்டைக்கு முன்னாடி நிறைய காவலியெல்லாம் நிற்கிறாங்க. அப்போ மறுபடியும் கோட்டையை காட்டினா அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று கையை தூக்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஒரு பொண்ணோட காலை காட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோம்னா ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க, கை கால் எல்லாத்தையும் சேர்த்து. அவன் நிற மாதம் கர்ப்பிணியாக வேறு இருக்கா. அப்போ கோட்டையோட பாதாள கடியில் பார்த்தோம்னா அங்கே உள்ளே பார்த்தோம்னா யாரோ சங்கிலியால் கட்டப்பட்டிருக்காங்க. அதை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிருக்காங்க. அப்போ கோட்டைக்குள்ளே பார்த்தோம்னா ராஜாவை ஒரு வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வராங்க. அவரால் நடக்க முடியலையே என்னன்னு தெரில. அப்போ ராஜா மக்களை பார்க்கறதுக்காக அந்த அரண்மனையோட ஓரத்தில், அதாவது முனியில் பால்கனி மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல நிற்கவும் மக்களில் இருந்த ஒருத்தன் பார்த்துட்டு அங்கே பாருங்க ராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் எல்லா பேரும் அங்கே பார்க்குறாங்க. அப்போது இங்கிட்டு பார்த்தோம்னா அரண்மனைக்கு அடியில் இருக்கிற அந்த பாதாள சிறையிலேருந்து யாரோ ஒருத்தவங்க தப்பிச்சு வர்றாங்க. அவங்களோட முகத்தை பார்த்தோம்னா ஒரு ஓநாய் மாதிரி இருக்குது, பூரா இரும்பில் செய்யப்பட்டிருக்கு. அப்படியே கத்திய செவுத்தில் உரசிக்கிட்டே வராங்க. அங்கே கட் பண்ணி இங்கே ராஜாவை காட்டினா ராஜா நின்றுக்கிருக்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வேறு இருக்கா. அந்த பொண்ணு ராஜா, உங்களுக்கு இது நல்லதில்லை, உட்காருங்க, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா போய் சேரில் உட்காரும். கூட இருக்கிற இன்னொருத்தனும் பார்க்க மந்திராதி மாதிரி இருக்கான், பட் என்னன்னு சரியாக தெரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த சூனியக்காரியை கொல்லுங்க, அவள் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, அவளால் தான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு, இவளை கொண்டுட்டோம்னா உங்களோட உடல்நிலை சரியாயிரும் அப்படின்னு சொல்லவும் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெய்வத்தை சந்திக்கிறதுக்கு நேரம் இன்னும் வரல அப்படின்ற, அதாவது நீ சாகிறதுக்கு எனக்கு நேரம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ராணியை பார்த்து, ராணி, இந்த பையனை இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், இது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்ன பையனும் அங்கே கட்டி கிடக்கிற சூனியக்காரியை பார்த்து பயந்து ஓடி போய் அந்த ராணிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இப்போ ராஜா பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எஸ்மா, நீ இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லுவோம். கட்டளை ராஜா அப்படின்ட்டு சின்ன பையனை பார்த்து வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சின்ன பையனோட பேர் ஆல்போசான். அப்போ அந்த சூனியக்காரிக்கு நெருப்பு வைக்கவும் நெருப்பு சும்மா தக தக தகன்னு எரியுது. அப்போ உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூரியக்காரி என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்னொருத்தனும், அது எனக்கு தெரியல, ஆனால் அது அவளுக்கு வேணும். அப்போ அதுக்கு சொல்கிறான், அதுக்காக அந்த சூனியக்காரியை எரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த நோய் வர்றதுக்கான காரணமே அவள் தான், அந்த தப்புக்கான தண்டனை அவள் அனுபவிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ கூட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தனும், அந்த சூனியக்காரி சாக போகிறா, அவளை எரிச்சு கொல்லுங்க அப்படின்றாங்க. அவள் எரிஞ்சுக்கு இருக்கிறத அந்த ஆமை கொஞ்சம் வாயனும் ராஜாவும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த சூனியக்காரி எரிஞ்சுக்கு இருக்கும்போது திடீர்னு அந்த சூனியக்காரி அசைகிறா. பார்த்தோம்னா ஒரு பயங்கரமாக ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அந்த இடமே அப்படியே ஒரு செகண்டில் நிசப்தமாயிருது. அப்போ அந்த குழந்தை எங்கே இருந்துட்டு அழுகுதுன்னு பார்த்தோம்னா அந்த எரியிற தீக்குள்ளே ஒரு பச்சை கலர் கவசத்துக்குள்ளே அது வாட்டுக்கு கத்தி அழுதுக்கு. அதை பார்த்து அந்த ஆமை குஞ்சு வாயினும் ராஜாவும் அசந்து போயிடுறாங்க, என்னடா இதுண்டு. இப்போ பார்த்தோம்னா பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்கவும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த இரும்பு கவசம் போட்ட ஒரு ஓநாய் நிற்கிது கையில் கத்தியோட. அதோட முகத்தை காட்டுறாங்க பாருங்க, செம்ம பயங்கரமாக இருக்குது. அது அப்படியே கையில் கத்தி எடுத்துகிட்டு பயங்கரமாக ஓடி வருது. அதை ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. அப்படியே ஓடி ஜம்ப் பண்ணுது காவலாளி எல்லாத்தையும். அப்போ பார்த்தோம்னா அதில் இருந்த ஒரு காவலாளி ஈட்டியை வச்சு அதை குத்தவும் அதோட கழுத்தில் உரசிக்கிட்டு போகுது. ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகலை. அது அங்கேருந்து ஜம்ப் அடித்து ஓடவும், விடாதீங்க அதை பிடிங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டு வர்றாங்க. அப்படி அந்த இது ஓடி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த ஆமை குஞ்சு அவனோட அந்த கையில் வச்சுருந்த கம்பா கத்தியா அதை வச்சு தடுக்கவும் அதுவே அப்படியே நெளிஞ்சு போகுது, அடித்து பறந்துடுறான். அப்போ அந்த என்ன பண்ணுதுன்னா, அந்த ஓநாய் அங்கேருந்து ஜம்ப் அடித்து குதிக்குது அந்த எரியிற நெருப்புக்குள்ளே குதிச்சு அந்த ஓநாய் என்ன பண்ணுதுன்னா
அப்படியே அந்த குழந்தைய கையில் எடுத்து அதுக்கு ஒரு துணியை போட்டு சுற்றி அப்படியே ஒரு குதிரை ஒன்று ஓடி வருது வீட்டுக்கு மேலே ஜம்ப் பண்ணி அது ஓடி வரவும் டக்குன்னு அந்த குதிரை மேலே ஏறிக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த ஓனாய் கிளம்புது. அந்த குதிரையும் இரும்பால் செய்யப்பட்ட கவசத்தால் தான் இருக்குது. அப்படியே மக்கள் எல்லாம் அலறாங்க. அதுக்குள்ளே அந்த ஓனாய் அந்த குழந்தைய தூக்கிட்டு பயங்கரமாக ஓடிக்கிருக்கு. அப்போ அந்த குதிரையோட அந்த ஓனாய் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் வீட்டுக்கு மேலாம் ஏறி ஜம்ப் பண்ணி ஓடி போய் ஒரு பெரிய ஜம்ப் பண்ணுது. பார்த்தோம்னா அது குதிக்குது 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 கீழே போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ உயரத்தில் அந்த கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புதுசாக இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு வேறு எதுவும் அனிமி போடுறதா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதை போடுவோம். ஓகே, பாய்.